இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய உற்ற உயிர் நண்பன் யார், அவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களோட சொல்ல போகிறேன். ஸோ நண்பர்கள், உயிர் நண்பர்கள் அப்படின்னாலே பள்ளித்தோழர்கள் தான், யாருமே மறுக்க முடியாத உண்மை. அதுவும் குறிப்பாக 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூடவே ஒரே கிளாஸில் படித்து பாஸ் பண்ணி கடைசியில் கல்லூரி வாழ்க்கைக்கு போக வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் தான் எப்போதுமே வந்து உயிர் நண்பர்கள் வந்து சொல்லலாம். மற்ற நண்பர்களும் இருக்கிறாங்க, ஆனால் அடித்தளத்தில் ஃபவுண்டேஷனில் உயிரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பள்ளித்தோழர்கள் தான். இந்த பள்ளித்தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம படித்த காலத்தில் நம்ம வந்து அவனோட வீட்டுக்கு போனாலும் சரி, அவன் நம்ம வீட்டுக்கு போனாலும் சரி, அப்பா நம்ம இப்போ என்னோடய அப்பாவை அப்பானோ, அவருடைய அப்பாவை நான் அப்பானோ, அம்மாவை அம்மானோ, அக்கா தங்கச்சியாகவும், தம்பியாகவும், குடும்ப உறவுகளை தன்னோட குடும்ப உறவில் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு பிணைப்போடு பழகக்கூடிய நட்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளி நட்பில் தான் இருக்கும். இந்த பள்ளி நட்பினுடைய தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறமும் கூட நாம் வாழ்ந்தபோது அந்த வாழ்வினுடைய இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் கலந்துக்குவாங்க. நாம் தாழ்ந்தபோது, நாம் துவண்டு விழுந்தபோது நம்மளுடைய அந்த துன்பத்தினுடைய பயிற்சி கொட்டு நமக்கு ஒரு சரியான அறிவுரை கொடுத்து இதிலேருந்து மேலே வர்றதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு கூடவே இருந்து துணை புரிந்து உதவிக்கூடியதும் அந்த உயிர் நட்பாக தான் இருக்கும். அதுபோக இந்த உயிர் நண்பர்கள் வந்து தன்னோட வெற்றியையும் தன்னோட தோல்வியும் அல்லது தனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணிட்டே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன், சொல்கிறதுக்குள்ளே என்னோடய தலை வெடிச்சும் போல் இருக்குது, சொன்னால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு முதல்ல அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த நட்பு தான் வந்து உயிர் நட்பாக கூடிய இருக்கும். கல்லூரி நட்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிங் க்ளவுட் தான். ஆனால் கல்லூரி நட்புலேயும் சிறப்பான நட்புகள் இருக்குது. ஏன் பாசிங் க்ளவுட் அப்படின்னு சொல்கிறேன்னா, பல பேர் ஊர்லேருந்து வந்து விடுதியில் தங்குறோம், படித்து முடிச்சோன்னா அவன் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், அப்படியே காலப்போக்கில் என்ன பண்ணுறோம், மேகக்கூட்டமாக கலைஞ்சு போயிடுறோம். ஸோ அது ஒரு வகையான நட்பு தான், ஆனால் அது ஒரு பாசிங் க்ளவுடு மட்டும்தான். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நட்பு எப்படின்னா, பிஸ்னஸ் கொடுக்க வரைக்கும் நம்ம வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்டாக இருப்போம். பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளை எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியாது, நம்ம பேஜை கிழித்து தூக்கி எறிஞ்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு வகையான நட்பாக இருக்கும். ஆனால் அந்த நட்புக்கெல்லாம் சிறந்த உதாரணம் ஒன்று பார்த்திங்கன்னா நன்றி உள்ள நாய் தான். ஒரே ஒரு தடவை ஒரு பிஸ்கட்டோ பாலோ போட்டு பார்த்துருங்க அவன் தெரு நாய்க்கு, உங்களுடைய வண்டி சத்தத்தை கேட்டால் கரெக்டாக பின்னாடி வந்து வாழை ஆட்டிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி நீங்கள் பிஸ்கட் போடாட்டாலும் சரி, 10 நாளைக்கு போடாமல் இருந்தாலும் சரி. ஸோ நன்றி உணர்தலுக்கு உதாரணம் வந்து அந்த 5 அறிவு படைத்த அந்த நாயை தான் வந்து சொல்லணும். நாய் நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுள் அதுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணத்தை வச்சுருக்கார். ஸோ உயிர் நண்பர்கள் எப்போதுமே நம்மளுடைய உற்ற துணைகள். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பி எ பிராண்ட் அப்படிங்கிற சேனலில் உள்ளே வந்து உற்சாகமாக இருங்க. See you on my next video. Bye bye.